Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டிசம்பர் 11ஆம் தேதி யூனிஃபார்ம்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லெட்டரை பற்றி தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். இது எதை பற்றின லெட்டர்னா பிபிஓவில் எப்படி பேர் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 3 சர்வீசஸ்க்கும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 சர்வீசஸ்க்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்டு ப்ரொசீஜராக அவங்க வந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் பெர்மிஷன் வாங்கி லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த லெட்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது பிபிஓவில் சேஞ்ச் பண்ணணும், இனிமேல் நம்ம சேஞ்ச் பண்ணணும், பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிபிஓங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த பிபிஓவில் நேம் சேஞ்சோ இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்சோ, அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃப் அல்லது குழந்தைங்க அவங்களாக்கா இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து பென்ஷன் வாங்குறதுக்கு அந்த பிபிஓ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக நம்ம ஆர்மி ஹெட் குவார்ட்டர் வந்து லெட்டர் அவங்க வெளியிட்டிருக்காங்க லேட்டஸ்ட்டாக. இது வந்து ஒரு யூனிஃபார்ம்டு ப்ரொசீஜராக இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு மாதிரியும், நேவிக்கு ஒரு மாதிரியும், ஆர்மிக்கு ஒரு மாதிரியும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து தவறாக இருக்குது. ஒரு யூனிஃபார்ம்டு ப்ரொசீஜராக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எல்லாரும் கலந்து பேசி அந்த லெட்ரு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த லெட்ரு வந்து நான் இப்போ போடுறேன், இதை பார்ப்பீங்க. இந்த லெட்ரு தான் அது. இப்போ இந்த லெட்டரில் முக்கியமாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேர் சேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு இதில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நேம் சேஞ்ச், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச். இப்போ நேம் சேஞ்சுனா இண்டிவிஜுவல், அதாவது யார் ஆர்மியில் ஒர்க் பண்ணிங்களோ அவங்களோட பேர் சேஞ்சு, அதுக்கடுத்து அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க அவங்களோட பேர் சேஞ்ச். டேட் ஆஃப் பர்த் சேஞ்சும் அதே மாதிரி தான், இண்டிவிஜுவல் அதாவது யார் ஆர்மியில் ஒர்க் பண்ணிங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்சு, அதுக்கடுத்து ஒய்ஃப், குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்சு. சரியா, இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ டேட் ஆஃப் பர்த் சேஞ்சை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து இண்டிவிஜுவல், அதாவது யார் ஆர்மியில் ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஜவான், அந்த என்சிஓவோ ஜேசிஓ சாபோ அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு சேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதாவது உங்களோட சிவில் டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிபிஓவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்கள் சிவில் டாக்குமெண்ட்டை மாற்றிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது உங்களோட கமிஷன்டு, அதாவது உங்களோட ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அது ஏஜ் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து வித்தியாசப்படும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆர்மி எலிஜிபிலிட்டி ஆகிருப்பீங்க செலெக்ஷன் ஆகிறதுக்கு. அதனால் அந்த டேட் ஆஃப் பர்த், அதாவது இண்டிவிஜுவல் ஆர்மியில் ஒர்க் பண்ணவரோட டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, அது நடக்காத ஒரு காரியம். யாருக்காவது பர்த்தி ஆகிற டயத்தில் கரெக்டாக இருந்து அதுக்கப்புறம் பிபிஓவில் தப்பாக இருக்குது, அதாவது அவங்களோட என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கமிஷன் வாங்கின ஆஃபீஸர் கமிஷன் வாங்கினா கமிஷன்டு ஃபார்மாக இருக்கும். இந்த ஃபார்மில் அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதுதான் அவங்க கடைசி வரைக்கும் டேட் ஆஃப் பர்த், அதை அவங்களால மாற்றவே முடியாது. சரியா, அப்படி யாராவது ஒருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சு அப்படின்னா இந்த அவங்க வந்து இந்த இதில் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறதுபடி அவங்களோட அப்பெண்டக்ஸை நீங்கள் நிறச்சி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிபிஓவில் டேட் ஆஃப் பர்த் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிபிஓவில் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது ஒரு சர்டன் வயசுக்கு அப்புறம் 20%, 30% உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பென்ஷன் கூடும். இப்போ அதை மாற்றும் போகும்போது எல்லாமே மாறுபடும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் சிவில் டாக்குமெண்ட் ஆஸ் பர் பிபிஓ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிவில் டாக்குமெண்ட்டை மாற்றிக்கோங்க இண்டிவிஜுவலை பொறுத்தளவு. இப்போ ஒய்ஃபோ குழந்தைங்களோ இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ ஃபேமிலியோட டேட் ஆஃப் பர்த் எப்படி மாற்றுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபேமிலியோட டேட் ஆஃப் பர்த் வந்து செல்ஃப் அட்ரஸ்டட் அவங்களோட ஃபார்ம், அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் ஃபேமிலியோட செல்ஃப் அட்ரஸ்டட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்களோட பேன் கார்டு இல்லை 10th மார்க் ஷீட்டு இல்லை பாஸ்போர்ட்டு இல்லை இசிஹெச்எஸ் கார்டு, அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதில் எதுனாலும் இருக்கலாம். சரியா, டேட் ஆஃப் பர்த்துக்கு இதில் எதுனாலும் இருக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களோட செல்ஃப் அட்ரஸ்டட், அதில் உங்கள் ஒய்ஃப்னா ஒய்ஃபோடது, குழந்தைங்கன்னா குழந்தைங்களோட அவங்களோட கையெழுத்து போட்டு அனுப்பணும்.
அதுக்கு அடுத்தது அவங்களோட டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன்? ஜுடிஷியல் ஃபார்மில் வந்து ஒரு டிக்ளரேஷன் அவங்க அனுப்பணும். சரியா? அதுவும் நம்ம வந்து அப்பெண்டெக்ஸ் பி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்பெண்டெக்ஸ் பி படி அந்த ஜுடிஷியல் ஃபார்ம் வாங்கியே நம்ம வந்து அனுப்பணும். அதுக்கடுத்து வந்து அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஸ்கூல்லேருந்து கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட், அதாவது குழந்தைங்களா இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் படி நீங்கள் வந்து பிபிஓவில் மாற்றிக்கலாம். சரியா? இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும். இந்த ஃபார்மேட், இந்த அப்பெண்டெக்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருக்காவது தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோவில் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. இப்போ இதுதான் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுற ப்ரொசீஜர். சிம்பிளாக ஆஸ் பர் உங்களோட சிவில் டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிபிஓவில் மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டங்கள். இப்போ பேர் மாற்றணும், அதாவது நேமில் ஒரு கரெக்ஷனோ இல்லை அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை சர்நேம், மிடில் நேம், இந்த மாதிரி நம்ம மாற்றுறது இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அப்பாவோட இனிஷியல் போட்டிருப்பாங்க, இல்லை அப்பாவோட முழு பேர் வந்துடும், இல்லை ஹஸ்பண்டோட முழு பேர் வந்துடும். இந்த மாதிரி அவங்களோட கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிவில் டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்குது சார், ஆர்மியில் வந்து பிபிஓவில் தப்பாக இருக்குது, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணணும். சரியா? முடிஞ்ச அளவுக்கு சிவில் டாக்குமெண்ட்டில் மாற்ற பாருங்கள். இல்லை சார் அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் பண்ணுறாங்க, ஒய்ஃபு இல்லை குழந்தைங்க, அது மாற்றுறது ரொம்ப சிரமம் சார், அதனால் நம்ம இங்கே மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரொசீஜர். இப்போ இதில் வந்து இண்டிவிஜுவல் பேரை மாற்றுறது, அதாவது யார் ஆர்மியில் வேலை பார்த்தாங்களோ அவங்களோட பேரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது என்னோடய பேர் ஒன்றா இருந்துச்சு. நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என் பேரை மாற்றணும், இல்லை அதில் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது ஆஸ் பர் சிவில் டாக்குமெண்ட் அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். பேர் மாற்றுறது ஒன்றும் தப்பு கிடையாது, பேர் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இண்டிவிஜுவலாக பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அப்ளிகேஷன். அவங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதணும் வெள்ளை பேப்பரில். ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அவங்க ஒரு அப்ளிகேஷன் எழுதணும். அதுக்கடுத்து கெஜெட் நோட்டிஃபிகேஷன், ஆஃபீஸர் சாப் இல்லை ஜேசி சாபாக இருந்தால் கெஜெட் நோட்டிஃபிகேஷன், கெஜெட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஜவானா இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் வாங்கணும். எதுக்கு? பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நோட்ரி பப்ளிக்கிட்ட வாங்கினேன் ஓகே அப்படின்னு இருந்தது. இப்போ நோட்ரி பப்ளிக் வாங்கினா செல்லாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் வந்து வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட பென்ஷன் புக்கு, அதாவது அவங்க பேங்க்கில் என்ன பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பென்ஷன் புக் டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து இது எல்லாமே அப்பெண்டிக்ஸ் டி கொடுத்துருக்காங்க, அதுபடி நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போனீங்கன்னா அங்கே தனியாக ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் விசாரிங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் சாப்பிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த வாங்கணும், அந்த அஃபிடவிட் ஃபார்ம். ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கான மாடல் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வந்து அதை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து வந்து உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கோ நேம் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் நம்ம சொல்லியிருப்போம். நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து 2 நியூஸ் பேப்பரில் நீங்கள் கொடுத்துருக்கணும். 2 நியூஸ் பேப்பரில் ஒன்று வந்து நேஷ்னல் நியூஸ் பேப்பர், ஒன்று லோக்கல் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே, ஆனால் 2லேயுமே இங்கிலீஷில் நீங்கள் கொடுங்க. இதுக்கான மாடலும் நான் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாடல் படி ஜஸ்ட்டு இதில் இருக்கணும். அதில் கிளாரிட்டியாக கிளியராக என்ன பேர் நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கிளியராக இங்கிலீஷில் எழுதியிருக்கணும், தப்பு இல்லாமல் இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எப்படி மாற்றுறது? கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான், சின்ன மாறுதல் மட்டும்தான். ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ சர்நேம் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கலாம், அப்போ தான் அந்த கரெக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அந்த கரெக்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். அப்ளிகேஷன் எழுதணும். இப்போ உங்கள் ஒய்ஃபோட மாற்றுறதுனா அப்ளிகேஷன் எழுதிட்டு அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டை நீங்கள் வந்து அஃபிடவிட் வாங்கணும். இப்போ இதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் பண்ணி நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சு இது வந்து எல்லாமே உங்கள் சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அந்த ப்ரொசீஜர் அவங்க வந்து மாற்றவே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பார்ட்ஸில் நம்ம டைரெக்டாக பண்ணால் அப்டேட் பண்ணிடலாம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து இந்த லெட்டர் படி உங்கள் சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ உங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு தான் நம்ம கன்சர்ன் பண்ணணும். கன்சர்ன் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் இதை கிளாரிஃபை பண்ணி இதை வந்து பார்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. பார்ட் ஆர்டர் பண்ணி அவங்க பிசிடிசிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிபிஓவில் அது சேஞ்ச் ஆகி வரும்.
இப்போ இந்த ப்ரொசீஜரில் யாருக்காவது ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு புரியல சார், எனக்கு அஃபிடேவிட் ஃபார்மேட் வேணும், இல்லை அப்பெண்டிக்ஸ் ஏ, அப்பெண்டிக்ஸ் பி, அப்பெண்டிக்ஸ் சி இவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட் வேணும் அப்படின்னீங்கன்னா இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுபடி ஒரு ஒயிட் பேப்பரில் அடித்து இந்த ஃபார்மேட் படி அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு யூனிஃபார்ம்டு ப்ரொசீஜர். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருந்துச்சு, அதில் மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் நீங்கள் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பக்கத்தில். அந்த ஜாயின் கிளிக் பண்ணி மந்த்லி 29 rupees பே பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகலாம். அவங்களுக்குன்னு தனியாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஏதாவது கிளாரிஃபை, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.